உங்க ஸ்டோர்ல ப்ராடக்ட் லிஸ்ட் அண்ட் லொகேஷனுக்கு அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் ப்ராடக்ட் டிஸ்பிளே. எந்த ப்ராடக்ட் கண்ணில் படுதோ அதுதான் நல்லா சேல்ஸ் ஆகும். ஒரு கடையில நிறைய ஸ்டாக் வச்சிருப்பாங்க, ஆனா விசிபிலிட்டி புவரா இருக்கும். கஸ்டமர் கண்ணில் படலைன்னா அதை அவங்க வாங்க மாட்டாங்க. ராக்ஸை எப்பயும் வெர்டிகலா செட் பண்ணி வாலோட ஃபுல் லென்த்தை யூஸ் பண்ணுங்க. ஹூக்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்மால் ஐட்டம்ஸை நீட்டா டிஸ்பிளே பண்ணிடலாம். பெரிய ஐட்டம்ஸை டாப் ரேக்லயும், ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸை ஹை லெவல்லையும், கிட்ஸோட ஐட்டம்ஸை லோவர் ரேக்லயும் ஸ்டோர் பண்ணுங்க. ஏன்னா 70% ஆஃப் கஸ்டமர்ஸ் கண்ணுக்கு நேரா இருக்கிறது தான் வாங்குறாங்க. பென்ஸை கவுண்டர் பக்கத்திலே டிஸ்பிளே பண்ணுங்க. அப்பதான் கஸ்டமர்ஸ் அவங்களே பிக் பண்ணி வாங்கிக்குவாங்க. அரேஞ்ச் பண்ணும்போது கேட்டகரி வைஸ் குரூப் பண்ணுங்க. பென்ஸ், பென்சில்ஸ், மார்க்கர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அடுக்குங்க. நோட் புக்ஸோட பிரவுன் ரோல்ஸையும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கலர் பென்சில்ஸ், ஸ்கெச்சஸ் இது எல்லாமே சேர்த்து அடுக்கலாம். இப்படி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ரொம்பவே நீட்டா இருக்கும். கடைக்கு பிரைட் எல்இடி லைட்ஸை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் கலர்ஸ் எடுத்து கொடுக்கும். ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே பளிச்சுன்னு தெரியும், கடையும் பெருசா தெரியும். சீசனுக்கு ஏத்த மாதிரி உங்க கடையோட டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க கடையோட நீட் டிஸ்பிளேவே கஸ்டமரை வாங்க வைக்கும். We are MR Bookstore, craft your future.